குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் மெக்கானிக்ஸ் ஆஃப் ப்ரோஸ். இது ரிசர்ச் மெத்தடாலஜியில் ரொம்ப முக்கியமான டாபிக். நம்ம எப்போவுமே எழுதும் போது ஸ்பெல்லிங்ஸை பற்றியோ பஞ்சுவேஷன் மார்க்ஸை பற்றியோ கேபிட்டலைசேஷன் பற்றியோ இல்லை ஸ்டைலிங் ஆஃப் நம்பரை பற்றியோ நம்ம கவலைப்பட்டதில்லை. ஸ்பெல்லிங் கண்ணாபின்னான்னு ஸ்பெல்லிங் எழுதுவோம். பஞ்சுவேஷன் மார்க்ஸ் எங்கெங்கெல்லாம் தேவையில்லையோ அங்கெல்லாம் பஞ்சுவேஷன் மார்க் தேடி போடுவோம். அதே மாதிரி கேபிட்டலைசேஷன் எங்கே போடக்கூடாதோ அங்கே தான் கேபிட்டலைஸ் பண்ணுவோம். ஸ்டைலிங் ஆஃப் நம்பர் புள்ளியிலேருந்து கோலத்துலேருந்து எல்லாமே நமக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி எழுதுவோம். பட் அதுவே ரிசர்ச் ரைட்டிங்கில் அதை அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா ஒரு பெரிய கொஷின் மார்க். இதுக்கு தான் எம்எல்ஏ ஃபார்மட் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் வாட் இஸ் எம்எல்ஏ ஃபார்மட். வென் யூ ஆர் டூயிங் அ ரிசர்ச் யூ நீட் டு ஃபாலோ சர்டன் திங்ஸ். அதை தான் மெக்கானிக்ஸ் ஆஃப் ப்ரோஸ்ன்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஸ்பெல்லிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு ரிசர்ச்சர் தன்னோட தீசிஸில் எந்த மாதிரியான ஸ்பெல்லிங்கை யூஸ் பண்ணணும், அவர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு டீட்டெயிலாக சொல்கிறாங்க. ஸ்பெல்லிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிசர்ச்சர் ஒரு ஆத்தரோட ஒர்க் எடுத்து ரிசர்ச் பண்ணுறாங்க. அந்த ஆத்தர் சில ஸ்பெல்லிங்கை டெலிபரேட்டாக தப்பாகவே யூஸ் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. நான் அதை ரிசர்ச் பண்ணும் போது அவர் யூஸ் பண்ண தப்பான ஸ்பெல்லிங்கை தான் நான் எடுத்து எழுதணும். ஏன்னா அந்த இடத்துல எனக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது ஆத்தரோட ஸ்பெல்லிங்கை கரெக்ட் பண்ணுறதுக்கு. யூ ஆர் அ ரிசர்ச்சர் அண்ட் யூ ஆர் ட்ரைங் டு research on a particular author's work. when you are using it அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது எக்ஸாக்டாக அந்த ஸ்பெல்லிங்கை தான் நம்ம யூஸ் பண்ணணும். நம்பர் 1. செகண்ட் ஒன், நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான் ஃபாலோ பண்ணுறோம். அப்போது நம்மளோட தீசிஸ் எப்போவுமே பிரிட்டிஷ் இங்கிலீஷை தான் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது இதில் என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ்க்கும் நம்ம யூஸ் பண்ணுற லாங்குவேஜ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய லாங்குவேஜ் அமெரிக்கன் ஸ்பெல்லிங்கை தான் ஃபாலோ பண்ணணும். ஆனால் நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷை ஃபாலோ பண்ணுறதுனால நிறைய கான்ட்ரரி இது நமக்கு க்ரியேட் ஆகும். ஸ்பெல்லிங்கில் இது க்ரியேட் ஆகும். அது சம்டைம்ஸ் நம்ம பிரிட்டிஷ் ஸ்பெல்லிங்கை போட்டோம்னா எரராக கூட காட்டும். ஸோ இதை நீங்கள் மைண்ட் பண்ணாமல் நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெல்லிங்ஸை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத எல்லா ரிசர்ச்சரும் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ அப்போ கன்சிஸ்டண்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா பிகினிங் ஆஃப் த ரிசர்ச்சில் நான் எப்படி பிரிட்டிஷ் இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறனோ அதே மாதிரி என்னோடய சம்மேஷன் ஒர்க் சைட்டட் வரைக்குமே நான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன ஸ்பெல்லிங் பேட்டர்னை யூஸ் பண்ணனோ அதே ஸ்பெல்லிங் பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நம்பர் 2, இது ரொம்ப உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு ஆத்தர் தப்பான ஸ்பெல்லிங் டெலிபரேட்டாக யூஸ் பண்ணியிருந்தா கூட அவரோட ஒர்க்கை நான் அப்படியே சைட் பண்ணும்போது குவெட்டேஷன்ஸில் நான் கொடுக்கும்போது அவர் என்ன யூஸ் பண்ணியிருக்காரோ அதையே தான் நான் கொடுக்கணும். அந்த இடத்துல நான் கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரிசர்ச்சருக்கு ரைட் கிடையாது. மேபி அதோட அனாலிசிஸை நீங்கள் பின்னாடி சொல்லலாம். பட் தென் அதை கரெக்ட் பண்ணி நீங்கள் டைரக்ட் குவெட்டேஷன்ஸ் கொடுக்கும்போது அவர் என்ன எழுதியிருக்காரோ அதை தான் அங்கே கொடுக்கணும். செகண்ட் ஒன், ஒரு கன்சிஸ்டண்ட்டாக என்ன ஸ்பெல்லிங் பேட்டர்ன் யூஸ் பண்ணுறோமோ பிகினிங் ஆஃப் த ரிசர்ச்சில் அதுவே தான் கடைசி வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணணும். நம்பர் 2, இது உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளும் நான் கொடுத்துருக்கேன். ஐ வில் டிஃபெக்ட் யூ இன் த பேட்டில் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல டிஃபீட் அப்படிங்கிறது வரணும். இதில் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஸ்பெல்லிங் எரர் நமக்கு தெரியுது. பட் ஆத்தர் அதை டெலிபரேட்டாக பண்ணியிருக்காரு. அப்போ நான் அவரோட ஆக்சுவல் கொட்டேஷன்ஸை நான் கொடுக்கும்போது நான் அதில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது. நான் அப்படியே தான் கொடுக்கணும். ஓகே, ஸோ தீஸ் 2 திங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு, இது நார்மலாக நம்மளுக்கு இந்த சின்ன வயசுலேயே நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க வேர்ட்ஸ்க்கு எப்படி ப்ளூரல் ஃபார்ம்ஸ் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பேட்டர்னை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஈஸி இது. இப்போ பாருங்கள், ப்ளூரல்ஸ் நார்மலாக பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இருக்கிற காமன் நவுன்ஸ்க்கு நான் சொல்கிறது காமன் நவுன்ஸ்க்கு, ப்ராப்பர் நவுன்ஸ்க்கு எப்போவுமே ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. காமன் நவுன்ஸ்க்கு தான் ப்ளூரல் ஃபார்ம் போடுவோம். ஸோ காமன் நவுன்ஸ் சேர், கிட், ஸ்டார், டேபிள், ஸ்டூடெண்ட், இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் எஸ் ஆட் பண்ணி நம்ம அதை ப்ளூரலாக கொண்டு வருவோம். ஒரு சில எக்ஸெப்ஷனல் கேஸஸும் இருக்குது. அது என்னென்னங்கிறது பார்க்கலாம்.
இங்கே நான் அப்பெண்டட்னு யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஆட் அப்படிங்கிற மீனிங். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் காமன் நவுன்ஸ்க்கு நம்ம ஜஸ்ட் எஸ் ஆட் பண்ணுறோம். அடுத்தது பாருங்கள், வேர்ட்ஸ் அப்பெண்டட் வித் இஎஸ். இஎஸ்னால் என்ன? இஎஸ் எல்லா வேர்ட்ஸ்க்குமே எஸ் ஆட் பண்ண மாட்டோம், சில வேர்ட்ஸ்க்கு இஎஸ் ஆட் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து செகண்ட் தேர்ட் கிளாஸ்லேயே நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சிஹெச் இருந்தால், அதே மாதிரி எஸ்எஸ்ன்னு இருக்குது, எஸ்ஹெச்ன்னு இருக்குது, அதே மாதிரி எக்ஸ் இருக்குது. இந்த மாதிரிலாம் இருந்தால் எஸ் ஆட் பண்ணக்கூடாது, இஎஸ் ஆட் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லியிருப்பாங்க. இது கொஞ்சம் ஈஸி. இந்த மாதிரிலாம் நீங்கள் எழுதும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மெக்கானிக்ஸ் ஆஃப் ப்ரோஸுங்கிற கொஷனை அட்டென்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பெரியார் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு 3rd யூனிட் மெக்கானிக்ஸ் ஆஃப் ப்ரோஸ் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை எழுதினீங்கனாவே மேக்ஸிமம் 8 மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ரைட், அடுத்தது பாருங்கள், வேர்ட்ஸ் அப்பெண்டட் வித் விஇஎஸ். ஓகே, இப்போ எஃப்ல முடியக்கூடிய எல்லா வேர்ட்ஸ்க்குமே மேக்ஸிமம் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா விஇவி, அதாவது தீவ்ஸ் பாருங்கள், THIEVES அப்படிங்கிறத ஆட் பண்ணுறோம். ரைட், நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், வேர்ட்ஸ் அப்பெண்டட் வித் எஸ், வேர்ட்ஸ் தட் எண்ட் வித் த vowel sound Y. ஓகே, இதில் மட்டும் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். சில வேர்ட்ஸில் ஒயில் எண்ட் ஆனாலும் வெறும் எஸ் தான் ஆட் பண்ணுவாங்க, ஆனால் சில வேர்ட்ஸ்க்கு ஐஇஎஸ் ஆட் பண்ணுவாங்க. அதோட டிஃப்ரென்ஸ் என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது டே அப்படிங்கிற வேர்ட் நம்ம எடுத்துக்கலாம். டே அப்படிங்கிற வேர்டுக்குள்ள ஒய் அப்படிங்கிறது லாஸ்ட் லெட்டராக இருக்குது. அந்த லாஸ்ட் லெட்டருக்கு முன்னாடி இருக்கிற லெட்டர் வந்து ஒரு வவ்வலாக இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் எஸ் ஆட் பண்ணால் போதும். ஓகே, நான் வந்து பாருங்கள், AEOEE அப்படின்னு இதில் இருக்கிற வவல் மட்டும் நான் படிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், KEY. ஓகே, வைக்கு முன்னாடி இருக்கிற லெட்டர் வந்து ஒரு வவல், அதே மாதிரி வைக்கு முன்னாடி இருக்கிற லெட்டர் ஓ ஒரு வவல். அதே மாதிரி 4th எக்ஸாம்பிளில் வைக்கு முன்னாடி இருக்கிற லெட்டர் வந்து ஒரு வவல் இ. ஸோ இந்த மாதிரி வவலை ஃபாலோ பண்ணி வை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். காமன் நவுன்ஸ்க்கு நம்ம எப்படி எஸ் ஆட் பண்ணுறோமோ அதே மாதிரி எஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அதுவே முன்னாடி இருக்கிறது, வைக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு கான்சனன்ட் சவுண்டாக இருக்குது அப்படின்னா, லெட்டராக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த வையை எடுத்துகிட்டு ஐஇஎஸ்ங்கிறது போட்டுருவோம். ஸோ இது கொஞ்சம் ஈஸி தான், இது உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் பாருங்கள், வேர்ட்ஸ் அப்பெண்டட் வித் எஸ், வேர்ட்ஸ் தட் எண்ட் வித் த vowel ஓ. இதுவும் அதே ப்ரொசீஜர் தான். இந்த ஓ அப்படிங்கிற இந்த லெட்டருக்கு முன்னாடி ஒரு vowel இருக்குது அப்படின்னா நீங்கள் வெறும் எஸ் ஆட் பண்ணால் போதும். பட் ஒரு சில வேர்ட்ஸ்க்கு வேர்ட்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓக்கு முன்னாடி இருக்கிறது கான்சனண்ட்டாக இருக்கும். அப்படி இருந்தால் இஎஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ ஒய்க்கும் அதே ரூல் தான், ஓக்கும் அதே ரூல் தான். ஸோ அது வந்து முன்னாடி ஓக்கு முன்னாடி இருக்கிறதோ ஒய்க்கு முன்னாடி இருக்கிற லெட்டர் வந்து ஒரு வவலாக இருந்ததுன்னா ஜஸ்ட் எஸ் ஆட் பண்ணிக்கிறோம். அதுவே ஒய்க்கு முன்னாடி இருக்கிற லெட்டர் ஒரு கான்சனண்ட்டாக இருந்தால் ஐஇஎஸ் ஆட் பண்ணுறோம். அதுவே ஓக்கு முன்னாடி இருக்கிற ஒரு லெட்டர் வந்து கான்சனண்ட்டாக இருந்தால் இஎஸ்ங்கிறத ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், there are some terms, சில டேர்ம்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூரல் ஃபார்ம் வந்து டிஃப்ரெண்ட் மீனிங்கை தரும். ஃபார் எக்ஸாம்பிள் மவுஸ், அதுக்கு வந்து மைஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது மவுஸ் அப்படிங்கிறதுக்கு 2 மீனிங் இருக்குது. மவுஸ் அப்படிங்கிறது என்ன, ஒன்று வந்து ஒரு அனிமலை சொல்கிறது, இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா கம்ப்யூட்டரோட ஒன் ஆஃப் த பார்ட்ஸ், அதை வந்து என்னன்னு சொல்கிறோம், மவுஸுன்னு சொல்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ரிசர்ச்சருக்கு அதோட டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு அவர் யூஸ் பண்ணணும். தெரியாத இடத்துல தப்பாக அதை யூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ ரிசர்ச்சர் அப்படிங்கிறவர் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. சரியா? அதே மாதிரி சில வவல் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில இடத்துல இப்போ சைல்டு அப்படிங்கிறதுக்கு சில்ட்ரன் அப்படிங்கிற ப்ளூரல் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு சில வேர்ட்ஸ்க்கு தெர் இஸ் நோ ப்ளூரல் ஃபார்ம் அட் ஆல். அந்த மாதிரி சில வேர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்னிச்சர், சீனரி, இன்ஃபர்மேஷன், இதுக்கெல்லாம் ப்ளூரல் ஃபார்மே கிடையாது. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு யூஸ் பண்ணோம்.
ஆல்ஃபபெட்ஸ் கிடையாது, லெட்டர். ஒரு சீரீஸ் ஆஃப் லெட்டர்ஸை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம், ஆல்ஃபபெட்டுன்னு சொல்கிறோம். அப்போ இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டுன்னு தான் சொல்லணும், ஆல்ஃபபெட்ஸுன்னு சொல்லக்கூடாது. ஓகே, அப்போ அது A to Z வந்து என்ன, லெட்டர். A to Z சீரீஸ் வந்து ஆல்ஃபபெட். அப்போ இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டுன்னு தான் சொல்லணும். ஸோ இதுதான் ஸ்பெல்லிங். ஸோ ரொம்ப ஈஸியான இது வந்து ஸ்பெல்லிங். அடுத்தது வந்து பாருங்கள் பஞ்சுவேஷன். இந்த பஞ்சுவேஷனை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, CSC அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. CSC, அதுக்கப்புறம் வந்துட்டு PE, CSC has, PPQQD. நான் இன்னொரு தடவை சொல்கிறேன். CSC has, HAS has, PPQED. ஓகே, ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், PPQQD. ஓகே, நான் இன்னொரு தடவை சொல்கிறேன், மேபி கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கலாம் நான். CSC, ஓகே, CSC கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹேஸ், HAS ஹேஸ். அடுத்தது PPQQD. ஓகே, ஸோ CSC அப்படின்னா கமா, செமிகோலன், கோலன். அடுத்தது ஹேஸ் அப்படிங்கிறதுக்கு ஹைஃபன், அப்போஸ்ட்ரஃபி, டேஷ். அடுத்தது P வந்து பேரந்தசிஸ், அதே மாதிரி பீரியட், குவட்டேஷன், அதே மாதிரி கொஸ்டின் மார்க், டேஷ். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா ஓரளவுக்கு நம்மளால் இதெல்லாம் ரிமெம்பர் பண்ணி எழுத முடியும். இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கமா. கமா அப்படிங்கிறது 3 இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம். நெசசரி, இன்கரெக்ட் அண்ட் ஆப்ஷனல். எங்கெல்லாம் கமா நெசசரி, எங்கெல்லாம் அது இன்கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம், எங்கெல்லாம் அது ஆப்ஷனல். ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனுக்கு கண்டிப்பாக வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கமா அப்படிங்கிறது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக தேவைப்படுது. இப்போ ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸை ஒரு கன்ஜங்ஷன் அண்ட், பட், ஃபார், ஆர், ஸோ, எட், இதில் ஏதாவது ஒன்று வந்து கான்ட்ரரியாக காட்டுது, இல்லை அதுக்கு ஈக்குவலண்ட்டாக காட்டுது. அப்படிங்கும் போது நம்ம நடுவில் இந்த மாதிரியான கமாவை நம்ம யூஸ் பண்ணோம். நான் இங்கே உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், பிஃபோர் கோஆர்டினேட்டிங் அட்ஜெக்டிவ்ஸ், அதாவது 2 அட்ஜெக்டிவ்ஸ். இங்கே பாருங்கள், அன்அஃபெக்டட்லி, அஃபெக்டட் அண்ட் அன்அடோன்ட். இந்த அன்அஃபெக்டட் அண்ட் அன்அடோன்க்கு நடுவில் நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா கமா அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணோம். யூ ஹாவ் 2 adjectives that modify the same term. ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு டேர்மை 2 adjectives வந்து மாடிஃபை பண்ணுது. அப்படி 2 adjectives மாடிஃபை பண்ணால் நடுவில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கமாங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஒரு சில இடத்துல ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரியான கமா யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு பதிலாக அந்த ப்ராக்கெட்டை எடுத்துகிட்டு கமா மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இட் இஸ் அக்செப்டட். இட் இஸ் ஆக்சுவலி திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு யூஸ். ஓகே, அடுத்தது பாருங்கள், ஒரு லாங் இன்ட்ரோடக்டரி ஃப்ரேஸோ இல்லை கிளாஸோ நீங்கள் எடுக்கும் போது கண்டிப்பாக கமா யூஸ் பண்ணும். இப்போ இங்கே இருக்கிறது பாருங்கள், இன்ட்ரோடக்டரி ஃப்ரேஸ் ஒன்று. ஃப்ரேஸ் அப்படின்னா கம்ப்ளீட் சென்டென்ஸ் இருக்காது, அது ஒரு சென்டென்ஸ் இருந்தால் தான் அதால் மீனிங் கொடுக்க முடியும், அந்த மாதிரி. ஸோ ஆஃப்டர் இயர்ஸ் ஆஃப் இன்டென்சிவ் ரிசர்ச் ஃபார் ஹிஸ் டெசர்டேஷன், இது வந்து ஒரு ஃப்ரேஸ். கமா, ஆமி வியாங் received her PhD. ஓகே, received her PhD. ஆமி வியாங் received her PhD அப்படிங்கிறது கம்ப்ளீட் சென்டென்ஸ். ஏன்னா அதால் தனித்து வந்து மீனிங் தர முடியும். பட் முன்னாடி இருக்கிறது பாருங்கள், ஆஃப்டர் இயர்ஸ் ஆஃப் இன்டென்சிவ் ரிசர்ச் ஃபார் ஹர் டெசர்டேஷன் அப்படின்னு நிறுத்திட்டா தெர் இஸ் நோ மீனிங். இதுதான் ஃப்ரேஸ் அண்ட் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். கிளாஸ் தானாக நின்று மீனிங் தரும், ஃப்ரேஸ் அப்படி கிடையாது, கிளாஸோடு சேர்ந்தால் தான் அது மீனிங் தரும். இந்த மாதிரி லாங் இன்ட்ரோடக்டரி ஃப்ரேஸாக இருந்ததுன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக கமா யூஸ் பண்ணும். ஈவன் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் கூட உங்களுக்கு பெருசாக இன்ட்ரோடக்டரி கிளாஸ் மாதிரி இருந்தால் கூட நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த கமா யூஸ் பண்ணுவோம். சில இடத்துல கான்ட்ரரி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுப்போம், அந்த இடத்துல கண்டிப்பாக இந்த கமா இருக்கணும், இல்லை அப்படின்னா கன்ஃபியூஷனை க்ரியேட் பண்ணிடணும். இங்கே பாருங்கள், ஜூலியோ அப்படிங்கிற ஒரு பொண்ணு, நாட் ஹிஸ் மதர்,
ஓகே, அப்படிங்கிற பையன் நாட் இஸ் மதர் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். செட்ஸ் த பிளாட் இன் மோஷன். அப்போது ஜூலியோ அப்படிங்கிறது வந்து நாட் இஸ் மதர் அப்படிங்கிறத கமா இல்லாமல் எழுதினேன் அப்படின்னா அங்கே நிறைய ஆம்பிக்விட்டி க்ரியேட் ஆகும். ஸோ அந்த ஆம்பிக்விட்டியை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கமா. அந்த கமா அங்கே இல்லைன்னா அங்கே ஆம்பிக்விட்டி கன்ஃபியூஷன் க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட்டு, இன் சீரீஸ் நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸையோ இல்லை ஃப்ரேசஸையோ இல்லை சம்டைம்ஸ் சென்டென்ஸுக்கு கூட நம்ம வந்து ஒரே மாதிரி நம்ம சொல்லிட்டு வரோம் அப்படின்னா கமா யூஸ் பண்ணி நம்ம சொல்லுவோம். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸி. நீங்கள் பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். டிஹெச் லாரன்ஸ் என்னென்னலாம் எழுதியிருக்காரு அப்படின்னா, ஹீஸ் அ வெர்சடைல் ரைட்டர். நாவல்ஸ் எழுதியிருக்காரு, ட்ராமா எழுதியிருக்காரு, போயம் எழுதியிருக்காரு, கிரிட்டிக்கல் ஒர்க். இது எல்லாமே வந்து நவுன்ஸ் தான். அப்போ இது எல்லா நவுன்ஸுமே நான் வந்து சொல்லும் போது அந்த இடத்துல கமா போட்டு அதை செப்பரேட் பண்ணி காட்டுறேன். எல்லாமே ஈக்குவல் இதுதான். ஓகே, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வரதுனால அது செப்பரேட் பண்ணி காட்டுறேன் வேர்ட்ஸ். அதுக்கு அடுத்த சீரீஸில் உங்களுக்கு ஃப்ரேசஸ் வர மாதிரி phrases பாருங்கள். translated into many language, adopted for the screen and turned into a play. இந்த மாதிரி ஃப்ரேசஸ்க்கும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஃப்ரேசஸ் அப்படின்னா தனியாக மீனிங் தராது, அது ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், அதாவது சென்டென்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த மீனிங் தரும் அப்படின்னு. அடுத்தது பாருங்கள், கிளாஸ். சம்டைம்ஸ் கம்ப்ளீட் சென்டென்ஸ் கூட இந்த மாதிரி கமா யூஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் லாஸ் தேர் ஜாப்ஸ், அது ஒரு சென்டென்ஸாக. கமா, பிஸ்னஸஸ் ஃபெயில்ட், அது ஒரு சென்டென்ஸ். அண்ட் சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் க்ளோஸ் தேர் டோர்ஸ், இது ஒரு சென்டென்ஸ். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சென்டென்ஸாக க்ரியேட் ஆகுது. அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நம்ம கமா யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பாருங்கள், ரொம்ப முக்கியமானது, வித் டேட்ஸ் அண்ட் லொக்கேஷன். இது ரொம்ப ஈஸிங்க, ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போது எப்போவுமே மந்த், டே, இயர் அப்படி இருந்தது நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல கமா யூஸ் பண்ணோம். இப்போ நான் உங்களுக்கு இங்கே எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். April 28, 1950. இந்த இடத்துல கமா இல்லை அப்படின்னா டேட்டும் இயரும் கன்ஃபியூஸாக பண்ணிக்குவோம். ஸோ அந்த இடத்துல கமா வேணும். கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஒன். அடுத்தது பாருங்கள், ஒருவேளை டேட்டும் இயரும் நடுவில் வந்து மந்த் வந்தது அப்படின்னா அந்த கமா தேவையில்லை, ஏன்னா அந்த இடத்துல கன்ஃபியூஷன் வராது. ஸோ 28 April 1950 அப்படின்னு போட்டோன்னா இது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்போவுமே ஆல்ஃபபெட்டிக்கல் இதில் வந்து உங்களுக்கு ஒன்றா வருது அப்படின்னா கண்டிப்பாக அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நம்ம கமா வேணும். இல்லை அப்படின்னா அது ஆம்பிக்விட்டியை க்ரியேட் பண்ணும். அதே மாதிரி தான் நியூமரிக்கல்ஸ் வந்ததுனாவும் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு கமா வேணும். சரியா? ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இன்பிட்வீனில் வந்து அந்த மாதிரி நம்ம ஒரு ரிசர்ச் பேப்பரில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ரெண்டு இடத்துல நம்ம கமா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். April 28 கமா, இயரையும் டேட்டையும் பிரிக்கிறதுக்காக ஒரு கமா போடுறோம். அதே மாதிரி அந்த இயர் பக்கத்தில் கமா போடுறோம். ஆனால் அது தனியாக வந்ததுன்னா ஃபுல் ஸ்டாப்போடு முடிச்சுக்கிறோம். இது ரொம்ப ஈஸி, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், சீசன் முன்னாடியோ சீசனும் இல்லை மந்த்தும் ஒரு இயரும் சீசனும் ஒரு இயரும் வந்தது அப்படின்னா அந்த இடத்துல கமா தேவையே கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த இயருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸில் இருக்கும், இந்த மந்த் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வேர்ட்ஸில் இருக்கும். ஸோ அங்கே கன்ஃபியூஷன் க்ரியேட் ஆகாது. சிமிலராக இருந்தால் தானே கன்ஃபியூஷன் க்ரியேட் ஆகும், அப்போ தானே அங்கே கமா வேணும். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், உங்களுக்கு புரியும். சேலம் அப்படிங்கிறதும் ஒரு வேர்டு, தமிழ்நாடு அப்படிங்கிறதும் ஒரு வேர்டு. இமேஜின் ஒரு சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டியையும் ஒரு கண்ட்ரியையும் நான் சொன்னேன், அப்படி ஒரு கண்ட்ரியையும் சேர்த்து நான் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் க்ரியேட் ஆகும். ஸோ அந்த இடத்துல ஒரு டிஸ்ட்ரிக்டையோ இல்லை ஒரு கண்ட்ரியோட ஒரு டிஸ்ட்ரிக்டோட பேரை சேர்த்து சொல்லும் போது கன்ஃபியூஷன் வரும். அதை கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கமான்னு யூஸ் பண்ணுறோம். இப்போ சேலம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி நான் படிக்கும்போது ஒரு ஃபாரினர், ஒரு சைனாலேருந்து வந்தவர் படிக்கும்போது ஒரு கமா இல்லாமல் படித்தார்னா அவர் என்ன நினச்சிக்குவார், சேலம் தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு பிளேஸ் போல் இருக்குது, ஒரு டிஸ்ட்ரிக்ட் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்குவார். அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம கமா அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரெஸ்ட்ரிக்டிவ் மாடிஃபையர் அண்ட் நான் ரெஸ்ட்ரிக்டிவ் மாடிஃபையர். இந்த மாடிஃபையர்னால் நமக்கு தெரியும்,
கண்டிப்பாக அந்த இடத்துல இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். அது கரெக்டான பொருள் கொடுக்கறதுக்காக. அது பேர் தான் ரெஸ்ட்ரிக்டிவ் மாடிஃபையர். அந்த ரெஸ்ட்ரிக்டிவ் மாடிஃபையர் இல்லை அப்படின்னா அந்த வேர்டுக்கு, அந்த சென்டென்ஸ்க்கு மீனிங்கே இருக்காது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். The child to the left raised a hand. இப்போது டு த லெஃப்ட் அப்படிங்கிற அந்த மாடிஃபையர் ரெஸ்ட்ரிக்டிவ் மாடிஃபையர்னு சொல்கிறோம். அந்த ரெஸ்ட்ரிக்டிவ் மாடிஃபையர் இருந்தால் தான் நான் எந்த குழந்தை அப்படிங்கிறத என்னால் லொக்கேட் பண்ண முடியும். அப்போ தான் நான் அந்த சென்டென்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்போது அந்த இடத்துல டு த லெஃப்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுறதுனால அதை ரெஸ்ட்ரிக்டிவ் மாடிஃபையர்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்டிவ் மாடிஃபையரை ஆப்ஷனலாக நான் கன்சிடர் பண்ண முடியாது. அது கண்டிப்பாக என்ன அப்படின்னா நெசசரி அந்த சென்டென்ஸ்க்கு. அப்படிங்கும்போது அது கமா போட்டு நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடாது. பட் முன்னாடி இருந்த சென்டென்ஸில் நம்ம அன்வான்ட் இதுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நான் ரெஸ்ட்ரிக்டிவ் மாடிஃபையருக்கு கமா போட்டோம். இந்த இடத்துல ரெஸ்ட்ரிக்டிவ் மாடிஃபையர் அப்படிங்கிறதுனால நம்ம கமாவை ரிமூவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் எக்ஸாம்பிள். செகண்ட் நான் ரெஸ்ட்ரிக்டிவ் மாடிஃபையருக்கு பாருங்கள். நாவல்ஸ் விச் கேன் பி பப்ளிஷ்ட் இன் ஹார்ட் கவர் ஆர் சீயிங் தேர் பெஸ்ட் சேல்ஸ் இன் த இயர். நாவல்ஸ் ஆர் சீயிங் தேர் பெஸ்ட் சேல்ஸ் இன் த இயர்னாவே சென்டென்ஸ்க்கு ஃபுல் மீனிங் வந்துடும். ஆனால் இந்த இடத்துல விச் கேன் பி பப்ளிஷ் இன் ஹார்ட் கவர் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். ஸோ அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண சம்டைம்ஸ் இது நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலன்னா அந்த இடத்துல ஆம்பிக்விட்டி க்ரியேட் ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அங்கே கமா வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஆப்ஷனலாக, சிலது ஆப்ஷன் நம்ம சொன்னோம், சிலது எந்த இடத்துல நெசசரின்னு சொன்னோம். அடுத்தது பாருங்கள் எந்த இடத்துல இன்கரெக்ட் அப்படிங்கிறத சொல்கிறோம். சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் நடுவில் எப்போவுமே கமா வராது. வேர்புக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் எப்போவுமே கமா வராது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஜாக் பிளேஸ் ஃபுட்பால். ஜாக் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்க தான் அந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட். அப்போ ஜாக் பிளேஸ் ஃபுட்பால் அப்படின்னா ஜாக்குக்கும் பிளேக்கும் நடுவில் நான் கமா போட முடியுமா? முடியாது. அதே மாதிரி பிளேஸ் அப்படிங்கிறது வேர்பு, ஃபுட்பால் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட்டு. பிளேஸ்க்கும் ஃபுட்பாலுக்கும் நடுவில் நான் கமா யூஸ் பண்ண முடியாது, அது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு நார்மலாக தெரிஞ்சது தான். அதே மாதிரி ஒரு காம்பவுண்ட் சப்ஜெக்ட் முன்னாடி நம்மளால் இந்த கமா அப்படிங்கிறது யூஸ் பண்ண முடியாது. அண்ட் அப்படிங்கிறது தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி பாருங்கள் காம்பவுண்ட் ஆப்ஜெக்ட்க்கும் அண்டு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் சம்டைம்ஸ் நம்ம ஒரு சென்டென்ஸ்க்கு 2 வேர்ப் யூஸ் பண்ணுவோம். ரெண்டுமே கொஞ்சம் சேம் சப்ஜெக்டை பற்றி தான் 2 வேர்ப். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷீ ரெட் த புக் அண்ட் ரோட் அ சம்மரி. ஸோ ரெண்டுமே வந்து என்னென்னா யாரை பற்றி பேசுகிறாங்க? ஷீ அப்படிங்கிறவங்கள பற்றி தான் பேசுகிறாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல கமா தேவைப்படாது. நம்ம ஒரு சப்ஜெக்ட்டு ஆனால் 2 வேர்ப் இருக்கும்போது அந்த இடத்துல அண்ட் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணுவோம். இன்னும் சில இடத்துல ஆப்ஷனலாக நம்ம யூஸ் பண்ணுறோம் கமா. அதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஷார்ட் இன்ட்ரடக்டரி ஃப்ரேசஸ் நம்ம பார்த்தோம். லாங் இன்ட்ரடக்டரி ஃப்ரேசஸ்க்கு கண்டிப்பாக கமா தேவை. ஆனால் ஷார்ட் இன்ட்ரடக்டரி ஃப்ரேசஸ்க்கு சில இடத்துல அது தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சில கனெக்டிங் வேர்ட்ஸ் மாதிரி இன்டீட், பெர்ஹாப்ஸ், தேர்ஃபோர், அஃப்கோர்ஸ் இதுக்கெல்லாம் கமா அப்படிங்கிறது தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. சில கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனுக்கு முன்னாடி தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் இதை வந்து உங்களுக்கு ஷார்ட் இன்ட்ரடக்டரியாக எனக்கு தெரியல, லாங் இன்ட்ரடக்டரியாக எனக்கு தெரியல அப்படிங்கும்போது நீங்கள் அதை யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஷார்ட் இன்ட்ரடக்டரின்னு உங்களுக்கு தெரியல, அது நீங்கள் லாங் இன்ட்ரடக்டரியாக கன்சிடர் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல கம்மா போட்டிங்கன்னா அது தப்பு ஒன்றும் கிடையாது. அந்த இடத்துல நீங்கள் டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் செமிகாலன். செமிகாலன் அப்படிங்கிறது எப்போவுமே என்னென்னா ஒரு லாங் லிஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா செமிகாலன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம்.